ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் டிஃபன் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் ஊற்றி பனானா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சர்க்கரை போட்டு வெது வெதுப்பான பாலை ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். பசங்க 2 பேரும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பி கீழே போயிட்டாங்க, ஆட்டோவில் போயிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, டக்குன்னு அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக சாப்பிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மிஸ் பண்ணுற பசங்களை. ஸோ 3:30 போல் ஸ்கூல் விட்டுருவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க. இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊதக்காற்று மாதிரி இருக்கு இல்லையா, மழையினால வந்துருக்கு இல்லையா, இதே மாதிரி கீழ் வீட்லேயும் பாத்ரூம் சைடெலாம் மேலே இருக்கா. ஓகே, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஊதக்காற்று இது மாதிரி இருக்குது இல்லையா. இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி கோடு விழுந்திருக்கும். அப்படி தானே பொதுவாக டைல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் இருக்குது இல்லையா, அவங்க அவங்களுக்கு தண்ணி லீக் ஆகிட்டு அவங்க வீட்டு மேல் இந்த சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்று இது செவுரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே விழுவுது. ஸோ அதனால எங்கள் பாத்ரூமை நாங்கள் டைல்ஸ் எல்லாம் பேத்துட்டு கீழே ஒரு இது பண்ணி நாங்கள் அவங்களுக்கு செட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு எதுவுமே சொல்லலை, பேசாமல் இருந்தார். நானும் என்னோடய டாக்டர் சேர்ந்து இந்த ஃபோட்டோ இன்னொரு சில ஃபோட்டோலாம் எடுத்து எங்கள் வீட்லேயே அப்படி தான் இருக்குது, நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி குரூப் வச்சுருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாம் குரூப் வச்சுருப்பாங்க ஃப்ளாட்டில் உள்ளவங்க. ஸோ அதுக்கு நாங்கள் அமுச்சு விட்டோம். பார்த்திங்கன்னா நேற்று எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு மேலே இருக்கிறவங்களையும் க்ளீன் பண்ண சொல்லி நாங்கள் சொன்னோம். எங்களை சொல்கிற மாதிரி நாங்கள் அவங்கள சொன்னோம். ஸோ இன்றைக்கி அந்த வேலை இருக்குது. இது கரெக்டானு நீங்கள் சொல்லு. ஸோ எங்கள் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, மேலேருந்து லீக் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. நாங்கள் அவங்க வீட்டு இங்கே டைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சோன்னா அவங்களுக்கு ஆகாதுன்றாங்க. இது கரெக்டாக தப்பாக நீங்கள் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லீக் ஆகுதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மழையினால் ஊதக்காற்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கூட இந்த ஜனங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளமுமே இருக்குது. ஸோ அவங்க ப்ராப்ளத்தை மட்டும் பெருசாக பேசுகிறாங்க. இது கரெக்டானு சொல்லுங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் அப்படி தான். ஓகே, குரூப் வச்சுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட். ஓகே, இவங்களாம் தேவர் தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.